நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்ச் 16, 17 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தேவையான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ தமிழ்நாடு பட்ஜெட். இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட் டேட்டாஸ்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து அப்கமிங் எக்ஸாம்ஸில் வந்து அதில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பட்ஜெட் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து முதலாக வந்து யார் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபால ரெட்டி. ஸோ அவர் தான் வந்து தாக்கல் செஞ்சுருப்பார். எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 1948. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. சுதந்திரத்திற்கு பின் வந்து முதல் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பி கோபால ரெட்டி. ஸோ 1948. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வி நெடுஞ்செழியன். ஸோ அவர் தான் வந்து அதிக முறை வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சுருக்காரு. ஸோ எத்தனை முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 முறை. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அகழாய்வுகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அகழாய்வு பொருட்கள்லாம் வந்து காட்சிப்படுத்துறதுக்காக அருங்காட்சியகங்கள்லாம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நொய்யல் அருங்காட்சியகம் வந்து ஈரோட்டில் வந்து அமைக்க போகிறாங்க. அந்த நொய்யல் அருங்காட்சியகத்தில் வந்து என்னெல்லாம் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுமணல் அகழ்வாராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா அகழாய்வு பொருட்கள். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நொய்யல் அருங்காட்சியகத்தில் வந்து காட்சிப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நாவாய் அருங்காட்சியகம் வந்து ராமநாதபுரத்தில் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த அருங்காட்சியகத்தில் வந்து பண்டைய பாண்டியர்களின் வணிகம் சார்ந்த பொருட்களை வந்து அங்கே வைக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சரணாலயம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பூனாலை சரணாலயம் வந்து எந்த மாவட்டத்தில் வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ பூனாலை சரணாலயம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் பூங்கா. ஸோ அதை வந்து எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சூலூர் மற்றும் பல்லடத்தில் வந்து செமிகண்டக்டர் வந்து பூங்கா அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த உற்பத்தி பட்டியலில் வந்து தமிழ்நாடு வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். ஸோ கேழ்வரகு உற்பத்தியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது பிளேஸில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்காச்சோளம், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு உற்பத்தி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ கேழ்வரகு உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. தேர்ட் பிளேஸில் வந்து எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிலக்கடலை உற்பத்தி ப்ளஸ் வந்து குறுதானியங்கள் உற்பத்தி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து இந்த வேளாண் பட்ஜெட்டும் இருக்கும், நம்மளுடைய நிதிநிலை பட்ஜெட், இந்த ரெண்டுமே இருக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இந்த வேளாண் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஜிடெக் புவிசார் குறியீடு இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இலக்கு வச்சுருக்காங்க. என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அது என்னென்ன மாவட்டம், என்னென்ன பொருள், அது ரொம்ப முக்கியம். ஸோ வரகு பார்த்திங்கன்னா நல்லூர் வரகு, ஸோ கடலூர் மாவட்டம். ஸோ முல்லை பார்த்திங்கன்னா வேதாரண்யம் முல்லை, அது நாகப்பட்டினம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி பார்த்திங்கன்னா நத்தம் புளி, திண்டுக்கல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா, ஆயக்குடி கொய்யா, திண்டுக்கல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு முருங்கை, அது பார்த்திங்கன்னா கப்பல்பட்டி, திண்டுக்கல். ஸோ இந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து புவிசார் குறியீடு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முந்திரி. ஸோ முந்திரி உற்பத்தியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து 4th பிளேஸில் இருக்குது. ஏற்றுமதியில் பார்த்திங்கன்னா 2வது பிளேஸில் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்துக்கோங்க. அந்த முந்திரி வாரியம் அமைக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து ஒரு 10 கோடி வந்து ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்கீங்க. ஸோ முந்திரி உற்பத்தியில் 4th பிளேஸு, முந்திரி ஏற்றுமதியில் பார்த்திங்கன்னா 2nd பிளேஸில் இருக்குது தமிழ்நாடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் வந்து ஒரு புதிய வகை விலாங்கு மீன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இனத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழிகம் என்னும் புதிய வகை விலாங்கு இனம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, தமிழிகம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 26.07% வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளிக்கு போயிருக்காங்க. விண்வெளிக்கு அதிக முறை சென்ற பெண் வந்து சுனிதா வில்லியம்ஸ் தான். 3 டைம் வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க விண்வெளியில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்துடைய பால்கன் 9 ராக்கெட் வந்து போயிருக்கு. ஸோ அவங்கள மீட்கும் ஒரு திட்டம் தான் பார்த்திங்கன்னா க்ரூ 10 என்ற திட்டம் வந்து அமைச்சிருக்காங்க. அந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து மீட்கணும். ஸோ அதுக்காக அமைக்கப்பட்ட திட்டம் தான் பார்த்திங்கன்னா க்ரூ திட்டம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம்.
ஸோ ஏன்னா வந்து ரொம்ப அடிக்கடி நிறைய பேசப்பட்ட விஷயங்கள் தான் வந்து கேட்பாங்க. ஸோ க்ரீவ் 10 திட்டம் வந்து எதுக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சொல்லித்தான் வில்லியம்ஸ் வந்து மீட்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஎல்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா உமன் ப்ரீமியர் லீக் ஐபிஎல்லில் வந்து சாம்பியன் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி தான் வந்து சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேசிய தடுப்பூசி தினம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். தேசிய தடுப்பூசி தினம் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்ச் 16.